விநாயகன் 103 மாண்புமிகு உறுப்பினர் திரு டி.கே. கந்தசாமி, அமுல் கந்தசாமி, மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வால்பாறை தொகுதியில் உள்ள கோட்டூர் ஆழியார் பகுதியில் வேளாண்மை கல்லூரி துவங்குவதற்கு கருத்துரு எதுவும் தற்போது அரசின் பரிசீலனை இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் டி.கே. அமுல் கந்தசாமி இருக்கையில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் ஏ.ஆர். சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தனியார் வேளாண் கல்லூரி நிறுவ தனியாருக்கு அனுமதி வழங்கும் திட்டம் அரசின் பரிசீலனை உள்ளதா? அப்படி உள்ளது என்றால் இந்த ஆண்டு தனியாருக்கு அரசு அனுமதி வழங்க வாய்ப்பு உள்ளதா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தனியார் கல்லூரி துவங்குவதற்கு தற்போது அனுமதி எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த கல்லூரி வேளாண் பல்கலைக்கழகம் துவங்கி 1971 கலைஞர் அவர்களால் இந்த பல்கலைக்கழகம் துவக்கப்பட்டு இப்போது பல்வேறு நிலையில் அந்த ஆராய்ச்சிகள் அதே போல கல்லூரிகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தாலும் அதே போல் மாணவர்கள் கிட்டத்தட்ட இந்த 72,624 மாணவர்கள் பயின்று வெளியே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 3000 பேர் 4000 பேர் என்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக பெற்று அதுக்குரிய வேலை வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கு. அது வெளிநாடுக்கு சென்று ஆராய்ச்சி மாணவர்கள் பல ஆராய்ச்சி மாணவர்களாம் வெளிநாடு சென்று நல்ல திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பல்வேறு மாணவர்கள் இந்த வேளாண் பல்கலை படித்த மாணவர்கள் அதிகமான IAS IPS என்று பல்வேறு பணிகளும் செல்கின்ற வாய்ப்பும் இருக்கிறது. அதே போல் வேளாண் துறையில் அதிகமான வளர்ச்சி வருவதற்கு இந்த கல்லூரி அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இருந்தாலும் இப்போது உடனடி வேலை கிடைக்கின்ற வாய்ப்புகள் குறைவாகிட்ட காரணத்தால் தற்போது அதிகமான மாணவர்கள் காரணத்தால் அது இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன். பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் வேளாண்மை கல்லூரி தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகளாகிறது. இதுவரை கட்டிடமோ நிலமோ அதற்கான எந்த பணிகளும் அடிப்படை பணிகள் தொடங்கப்படவில்லை. இந்த ஆண்டாவது தொடங்குமா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த கீழ்வேலூர் கல்லூரியை கலைஞர் அவர்கள் கடந்த முறை ஆட்சியில் இருக்கும்போது தொடங்கி வைக்கப்பட்ட அடிக்கல் நாட்டப்பட்டு இடையில் உறுப்பினர்கள் அமைச்சர் ஆகி அந்த காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் அந்த கல்லூரி அங்கே அமைப்பதற்கு விடவில்லை, அமைக்கவில்லை. கலைஞர்கள் ஆரம்பித்த அதை நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். அதை இப்போது நம்முடைய முதல்வர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அந்த கீழ்வேலூர் கல்லூரியை ஆரம்பிப்புக்கு அனுமதி அளித்து இப்போது மாணவர்கள் அங்கே சேர்ந்து படிக்கிறார்கள். இப்போ கட்டிடத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு அது மாவட்ட ஆட்சியுடைய ஒப்புதலை பெற்று இப்போது துறையின் நடவடிக்கை இருக்கிறது. அதற்கு நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இடமும் தேர்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இப்போ மாணவர்கள் சேர்ந்த மாணவர்கள் இப்போ தனியார் இடத்தில் தங்க வைத்து படிக்க கல்வி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.